3 வாரமா பிளான் பண்ணி, ரெடியாகி போகவே முடியாத கோவிலுக்கு இன்றைக்கி பிளானே பண்ணாம குடும்பத்தோட கிளம்பி போயிட்டோம். பொள்ளாச்சியில இருக்கிற பாலாற்று ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். ஆத்துக்கு பக்கத்தில வந்து அம்சமா ஆஞ்சநேயர் கோயில் பார்க்குறக்கே அவ்வளோ அழகா இருந்துச்சு. முன்னாடி வந்து ஆஞ்சநேயர் கோயில், அதுக்கு பக்கத்திலேயே வந்து ராமர் பாதம் சன்னதியும் இருந்துச்சு. நேரமா கோவில் போனா தான் நேரமா சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க வீட்ல ஏன்டா நேரமா கிளம்பி போனோம், கொஞ்சம் லேட்டா கிளம்பி போயிருந்தேன்னா டக்குன்னு சாமி கும்பிட்டுருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா கூட்டம் பயங்கரமா இருந்துச்சு. கொஞ்சம் 1 மணி 2 மணிக்கு போனோம்னா கொஞ்சம் ஈஸியா சாமி கும்பிட்டுருக்கலாம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு 3/4 மணி நேரம் நின்னு சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் அன்னதானம் வாங்கி அப்படியே ஆத்துக்கு பக்கத்துலயே உட்காந்து அந்த ஆத்தோட அழகெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஒரு ஆறு, ஆறுக்கு பக்கத்துல ஆஞ்சநேயர் கோயில். அது சுத்தியுமே ஆறு. பார்க்குறக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியா அவ்வளோ அழகா இருந்துச்சு. அப்புறம் பொரி நெறைய பேர் போட்டுட்ருந்தாங்க. மீன் இருக்குமோ அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா, அந்த பொரி போடுற இடம் ஃபுல்லாமே கூட்டம் கூட்டமா அவ்வளோ மீன்கள். என் பசங்க 2 பேர் உட்காந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. என் பையனுக்கு ஒரே எண்ணம், "அம்மா ஷால குடுத்தீன்னா நான் போய் மீன புடிச்சிட்டு வந்துருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "அதெல்லாம் பிடிக்கக்கூடாதுடா, தூரமா இருந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்துரணும். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து ரசிக்கிறதுக்கு மட்டும் தான். அதெல்லாம் பிடிக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு வந்துட்டேன். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட சில பேர் கேட்பீங்க. பொள்ளாச்சி டூ ஆலியார் ரோடுங்க. பொள்ளாச்சி போகிற வழியில தான் இந்த பாலாற்று ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. போனீங்கன்னா போயிட்டு வாங்க. சூப்பரா இருக்குது.